சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய் போ. ஆஹா, தென்னந்தோப்பு, சிலு சிலுன்னு காத்து, அதுக்கு நடுவுல ஒரு வீடு. இந்த இடமே அட்டகாசமா இருக்கே. பேசாம நீங்களும் அக்காவும் இங்கே வந்துறீங்களா மாமா? எதுக்கு? தென்னை மரத்துல ஏறி தேங்காய் பறிக்கவா? இங்க பாரு, வாண்டடா போய் கரண்ட் கம்பியில காலை விட மாட்டான் இந்த அசோகன். நான் ரொம்ப ஷார்ப்பானவமா. மாப்ள மாமா விடுங்க, மத்தவங்க எல்லாம் சின்ன வயசுல 2-3 வாட்டி இங்க வந்திருக்காங்க. ஆமா, நீங்க இப்பதானே முத தடவையா வரீங்க. ஆமா மாமா, நான் எங்க இங்க வந்தேன், உங்க பொண்ணு என்ன எங்க விட்டா? மாப்ள, இந்த வீடு மட்டும் இல்லாம இன்னும் தென்னந்தோப்பு, நெல்லு வயெல்லாம் இருக்கு. அது இல்லாம வாழைத்தோப்பெல்லாம் கூட இருக்கு. 15-20 வருஷமா இது எல்லாத்தையும் குடும்பத்தோட இருந்து பாத்துக்கிறது நம்ம சிங்காரம் தான். ஏதோ ஐயா கொடுத்த வாழ்க்கை எங்கனால முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியா பாத்துக்கிறோம். இது என் மூத்த பொண்ணு நந்தினி. வணக்கம் ஐயா. இது 2வது பொண்ணு புனிதா. இது கடைசி பொண்ணு ரஞ்சிதா. என் சம்சாரம் தவறி ரொம்ப வருஷம் ஆச்சு. அவங்க என் மாமியாரு. நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் தோட்டத்தையும் வீட்டையும் நல்லபடியா பாத்துக்கிறோம்னு உங்களுக்கே தெரியும். பரவாயில்ல சிங்காரம், எல்லாத்தையும் நல்லபடியா கவனிச்சுக்க. அப்பா, என்னப்பா நீங்க? ஓனர் வர போறாருன்னு தெரிஞ்சா வேலைக்காரங்க எல்லாத்தையும் நீட்டா கிளீனா தான் வச்சிருப்பாங்க. எப்படி பாயிண்ட பிடிச்சா பாத்தீங்களா என் பொண்டாட்டி? என்ன ஷார்ப்பா சொல்லிட்டேனமா? அப்படிலாம் இல்ல, நீங்க திடீர்னு வந்து பார்த்தாலும் இப்படித்தான் இருக்கும். இத சுத்தபத்தமா பாத்துக்கிறத விட வேற என்ன வேலை? அதுக்குத்தானே நாங்க இருக்கோம். ஐயா, எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா தயாராயிட்டு சாப்பிட்டுடலாம். சரி சரி, எதுக்கு இங்கே நின்னுகிட்டு? உள்ள போலாம். மாதவி இருமா, அங்க பத்தியா ஊஞ்சல, நீ உட்காந்து ஆடு. ஏமா, உன் பேர் என்ன சொன்ன? நந்தினிங்க ஐயா. போன தடவை வந்தப்ப சின்ன பிள்ளையா இருந்த, அதுக்குள்ள கடகடன்னு வளர்ந்துட்ட. நான்லாம் ஒரு கணக்குக்கு தாயா எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்யறது என் மூத்த பொண்ணு தாங்க. ரொம்ப நல்லதுமா. இப்ப வந்த உடனே கடகடன்னு வேலை இருக்க மாதிரி உள்ள போனான்ல, அவன் தான் என் பையன். அவனுக்கு ரொம்ப நாளா பொண்ணு தேடிட்டு இருக்கோம் கல்யாணம் பண்றதுக்கு. அப்படியே தள்ளி போயிட்டு இருக்கு. அதான் குலதெய்வத்துக்கு ஒரு படையில போட்டு போடலான்னு வந்தோம். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நம்ம கருப்புசாமி கிட்ட வந்துட்டீங்கல்ல, எல்லாத்தையுமே அவரு பாத்துப்பாரு. நானும் உட்காந்துக்கிறேன். ஐயா, நான் பூசாரிட்ட அன்னைக்கே சொல்லிட்டேன், நீங்க இன்னைக்கு இங்க வர்றீங்கிறத. இன்னைக்கு ராத்திரி இல்லன்னா காலையில வந்து உங்களை வந்து பாப்பாருங்க. சரி சிங்காரம், ஏங்க ரொம்ப சந்தோஷம். இத வரமா. என்ன எதுக்கு அங்க நின்னு பேசிக்கிட்டு? உள்ள வாங்க. இத வரேன், வாங்க. வாங்க. ஏ என்ன? ஆமா, நீங்களா என்ன இந்த வீட்டு முதலாளியா இல்ல வேலை செய்யறவங்களா? இல்லம்மா, ஒரு அப்புறம் பின்னாடியே வந்தா என்ன அர்த்தம்? போய் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. சரி சரிம்மா, வாங்க. என்னம்மா இது புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? அதுக்குதான் அப்பப்ப வந்து போகணும். அட, அப்பப்ப இல்லைனாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து 4 நாள் தங்கிட்டு போலாம்ல. வரலாம் வரலாம். அம்மா கிட்ட வாங்க. கொடுங்க.
அம்மா, ம் இந்த சின்ன ஊர்ல இவ்ளோ பெரிய ப்ராப்பர்ட்டியா? எப்படியும் பல கோடி ரூபாய் போகும் போல. ஏய், எல்லாத்தையும் பணமா தான் பாப்பியா? இது உங்க அப்பாவோட பூர்வீக ஊரு. இங்க வந்துட்டு போகும்போதெல்லாம் தங்கணும்ல, அதுக்காக கட்டினதுதான் இது. அப்பவே பார்த்து பார்த்து கட்டியிருக்கீங்களே. இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, இதெல்லாம் உன் அப்பா கட்டினது. ம். என்ன சூர்யா, Yeah, Dad. உனக்கு இந்த இடம் வீடு தோப்பெல்லாம் பிடிச்சிருக்கா? Yeah. Cool place, Dad. ஏய் புனிதா, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? என்ன? ரசத்தை ரொம்ப கொதிக்க விடாம கருவேப்பிலை போட்டு இறக்கி வேடி. ஏய், நீ என்ன அப்பளம் தின்னுக்கிட்டே இருக்க? உள்ள போய் அந்த பழங்கள் எல்லாமே வெட்டி வை.